நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து இருக்கக்கூடிய சலஃப் அப்படின்னா நபி தோழர்கள் சொன்னீங்க. பொதுவாகவே இப்ப யூத சமூகம் இல்லைன்னா நசாராக்கள் அவர்களிடம் உங்கள் தலைமுறைகளிலேயே சிறந்த தலைமுறை எதுன்னு கேட்டா யூதர்கள் சொல்லுவாங்க மூசாவுடைய தோழர்கள். ஆமா. நசாராக்கள் சொல்லுவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் ஹவாரியூன். ஆனா ஒரு ஷியாக்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு. ஆமா. அந்த கூட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த உம்மத்திலேயே கேடு கெட்டவங்க சபிக்கப்பட வேண்டியவங்க யாருன்னு கேட்டா முகமதுடைய தோழர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஷியாக்களுடைய நிலைப்பாடு நமக்கு தெரியும். ஆனா இந்த முஸ்லிம் வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு ஷியாக்களுடைய சில நிலைப்பாடுகளை எடுத்து ஷியாக்களுடைய கள்ள குழந்தைன்னு சொல்ற அளவுக்கு சில சஹாபாக்களை பெயர் எடுத்து விமர்சிக்கும். உதாரணமா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பெயர் எடுத்து விமர்சிக்கக்கூடிய நிலை ஏற்படுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு போக்கு என்ன, இதில் நபிமார்களுடைய அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய நபி தோழர்கள் பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு சலஃபி மன்ஹஜ் என்னது, சஹாபாக்களை நாவால் விமர்சிக்கலாமா, அவர்கள் குறையை பகிரங்கமாக வெளியில் எடுத்து சொல்லலாமா? சுதூக் எல்லோருமே உண்மையாளர்கள், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இது நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கை. இந்த கொள்கைக்கு முரண்பட்டவங்க தான் ராஃபிதாக்கள்.